வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொடுக்காப்புளி மரத்தினுடைய இலைகள், காய்கள் மற்றும் பூக்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைய ஆரோக்கியமான நன்மைகளை கொடுக்கும். மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அப்புறம் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவாரணியாக இந்த கொடுக்காப்புளி உங்களுக்கு இருக்கும். கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஸோ இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதால உங்களுக்கு பலவிதமான நோய்களை இந்த கொடுக்காப்புளி குணப்படுத்தும், வராமலும் தடுக்கும். கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்களை வராமல் தடுக்கக்கூடியது இந்த கொடுக்காப்புளி. ஸோ இந்த கொடுக்காப்புளி 90s கிட்ஸோடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொடுக்காப்புளி நீங்கள் கிடைக்கும் போதே சாப்பிடுங்க, ஏன்னா இது ஒரு கிடைக்காத பொருள். அதனால இது நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எடை இழப்புக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடியது கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய ஃபைபர், அதாவது நார் சத்து, விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் சஃபோனின்கள், இது எல்லாமே அதிக செறிவு எடையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கு. அதிக கொழுப்பு நிறைந்திருக்கக்கூடிய உணவில் இந்த சஃபோனின்கள் எடையை 20-30% குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த சத்துக்கள் கொடுக்காப்புளியில் இருக்கிறதால எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்கிறதுக்கு கொடுக்காப்புளியும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய ஆற்றலை கொடுக்காப்புளியும் உங்களுக்கு கொடுக்கும். கொடுக்காப்புளியினுடைய இலைகள் சக்தி வாய்ந்த சைட்டோடாக்சிக் மற்றும் புற்றுநோயை தடுக்கக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கு. ஸோ இந்த இலைகள் இருக்கக்கூடிய புற்றுநோய் எதிர்ப்பு காரணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்டோடாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்முறையின் மூலமாக மார்பக புற்றுநோய் செல்களை மட்டுமே குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு அப்படின்றதையும், சாதாரண செல்களை அல்ல அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆய்வுகளில். ஸோ இந்த மார்பக புற்றுநோய் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கியூர் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். மேலும் இதன் படத்தில் விட்டமின் B1 சொல்லக்கூடிய சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால இது உணவில் நீங்கள் சேர்த்துக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு வந்து அந்த கட்டி வளர்ச்சியை தடுக்கும். ஸோ இந்த புற்றுநோய் கட்டி வளர்ச்சியை தடுக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. குடல் பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்வதற்கு கொடுக்காப்புளி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். குடல் பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு இந்த கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய பண்புகள், அது வந்து பார்த்தீங்கன்னா குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படுகிறது. பழங்காலம் தொட்டே பாரம்பரியமான குடல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கு. ஸோ இந்த கொடுக்காப்புளில் உங்களுடைய குடல்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடல்களுக்கு தீங்கு விளைவிப்பதாக கூறப்படக்கூடிய ஈகோலி மற்றும் சிக்கலான நோய் கிருமிகள் எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கொடுக்காப்புளில் இருக்கு. ஸோ அந்த ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல், ஆக்சிஜனேற்றம் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொடுக்குது உங்களுக்கு. அதனால குடல் பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இந்த கொடுக்காப்புளியினுடைய விதைகளில் இருக்கக்கூடிய ஓலியனோலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிலம் உடல் செயல்பாடுகளை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. சரும ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு கொடுக்காப்புளி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்க சரும ஆரோக்கியத்தை பராமரிக்க சருமத்தில் ஏற்படக்கூடிய தோல் அலர்ச்சி, வீக்கம், அரிப்பு போன்றவற்றிலிருந்து பாதுகாத்து சரும ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு இந்த கொடுக்காப்புளி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ இந்த கொடுக்காப்புல இருக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து, டேனின்கள், சஃபோனின்கள், இது எல்லாமே நமது உடலில் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்றம், அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுக்கு காரணமாக அமையுது. ஸோ இந்த பண்புகள் எல்லாமே நமது உடலில் நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், சரும ஆரோக்கியத்தை பராமரிக்கும். நீங்கள் சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்காப்புளியும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. கொடுக்காப்புளி நீரிழிவு நோயை சரி செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. 200-400 மில்லிகிராம் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்கலாய்டுகள், டேனின்கள், ஃப்ளவனாய்டுகள், புரதங்கள் மற்றும் சஃபோனின்கள் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல்ஸ் வந்து நமது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைச்சி குளுக்கோஸோடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதனால பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவு உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். அதுக்கு நீங்கள் கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். கல்லீரலுக்கு சிறந்தது கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளி கல்லீரலில் இருக்கக்கூடிய அனைத்து நச்சு ரசாயனங்களையுமே வளர்ச்சிதை மாற்றம் செஞ்சு மெட்டபாலிசம் பண்ணி அதை நமது உடல்ல இருந்து வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஆனால் அதிகப்படியான ரசாயன பொருட்களுடைய கலவை காரணமாக கல்லீரல் செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோட்டோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அசாதாரணத்தை ஏற்படுத்தக்கூடிய கல்லீரல் காயங்களை ஏதாவது ஏற்படுத்துறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் இதை போதுமான அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே கல்லீரல் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். கொடுக்காப்புளி நீங்கள் எடுத்துக்கலாம். எலும்புகள் மற்றும் தசைகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொடுக்காப்புளி நீங்க எடுத்துக்கலாம். கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. அதே நேரத்தில் இந்த கொடுக்காப்புளியினுடைய இலைகள் வந்து இலைகளில் தசையை தளர்த்தக்கூடிய செயல்பாடு இருக்கு. இதனால உங்களுக்கு உங்களுடைய எலும்புகள் மற்றும் தசைகளில் வலி ஏற்படுவது, தசைகளில் விரைப்பு ஏற்படுவது, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு குணப்படுத்துறதுக்கும் வராமல் தடுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். எலும்புகள் சார்ந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், எலும்பு உருக்கி, மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்க குணப்படுத்திக்க கொடுக்காப்புளி எடுத்துக்கோங்க. காச நோய், அந்த டியூபர்குலோசிஸ் சொல்லக்கூடிய இந்த காச நோய் வராமல் தடுக்க குணப்படுத்திக்க கொடுக்காப்புளியை நீங்க சாப்பிடலாம். கொடுக்காப்புளி மற்றும் கொடுக்காப்புளியினுடைய இலைகள் முக்கியமாக காச நோய் எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு.
இந்த கொடுக்காப்புளியோடைய கூழ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய ஊட்டச்சத்துக்களால் செறிவூட்டப்பட்டாலும் அதிகமான பைட்டோகெமிக்கல்ஸ்கள் வந்து இதில் இருக்கு. ஸோ கொடுக்காப்புளியினுடைய பட்டை மற்றும் இலைகள் இருக்கக்கூடிய மைக்கோ பாக்டீரியம் காசநோய் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் மற்றும் ஆரம்ப சிகிச்சைக்கும் உதவிகரமாக இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் அதிகரிப்படுத்திக் கொள்வதற்கு கொடுக்காப்புளி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்காப்புளி நிறைந்திருக்கு. இது பல்வேறு நோய்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்களை குணப்படுத்திக்கிறதுக்கும் சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய நோய்களையும் வராமல் தடுக்கிறதுக்கு இம்யூன் பவரை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. நுரையீரல் தொற்று நோய் அது உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு குணப்படுத்திக்கிறதுக்கு கொடுக்காப்புளியும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொடுக்காப்புளியினுடைய சாற்றில் அல்கலாய்டுகள், கூமரின், அந்தோசைனின்கள், அப்புறம் ட்ரைட்டர்ஃபெனால்கள், ஃப்ளவனாய்டுகள் மற்றும் டேனின்கள் நிறைந்திருக்கு. இது விட்டமின் ஏக்கு எதிரான பூஞ்சை காளான் செயல்பாடுகளை கொண்டிருக்கு. இதனால் நாள்பட்ட நுரையீரல் தொற்று மற்றும் அலர்ஜி அப்புறம் ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த கொடுக்காப்புளி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். வயிற்று புண்கள் உங்களுக்கு குணப்படுத்தப்படுவதற்கு வராமல் தடுப்பதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். கொடுக்காப்புளியில் வயிற்று புண்களை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகள்லாம் இருக்கு. ஸோ இது நமது வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தினுடைய அளவை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கு. இது இரைப்பையில் அமில சுரப்பு உற்பத்தியை தடுக்குது. இதனால வயிற்றில் புண்கள் அதிகரிக்கிறத தடுக்குது. மேலும் இந்த கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய குர்சலின் சொல்லக்கூடிய பண்பு மற்றும் கேம்ஃபெரல் போன்றவை எல்லாம் வயிற்று ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். காய்ச்சலை குணப்படுத்துவதற்கு நீங்க கொடுக்காப்புளி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கொடுக்காப்புளியினுடைய இலைகள், விதைகள் மற்றும் பழங்கள் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. கொசுவால் ஏற்படக்கூடிய காய்ச்சல்களுக்கு முக்கிய காரணமாக ஏடிஸ் சொல்லக்கூடிய கொசு இருக்கு மற்றும் குலக்ஸ் போன்ற கொசு லார்வாக்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கெல்லாம் இந்த கொடுக்காப்புளி தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காய்ச்சலாளர்களில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்க உதவுவதால் உங்களுக்கு அந்த காய்ச்சலை குணப்படுத்துறதுக்கு கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். மனநல பிரச்சனைகளை நீக்குவதற்கு கொடுக்காப்புளியை நீங்கள் எடுத்துக்கலாம். கொடுக்காப்புளி சிறந்த தளர்வு மற்றும் தசை தளர்த்தக்கூடிய செயல்பாடுகளுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரிலீஃப் பண்ணும். மூளையில் நரம்பியல் கடத்தியாக செயல்படக்கூடிய அமினோ அமிலத்தினுடைய செறிவு அதிகரித்து அதுக்கப்புறம் எலும்பு தசைகளை அதனுடைய தளர்வு செயல்பாட்டின் மூலம் தளர்த்துறதுக்கு இந்த கொடுக்காப்புளி தான் உதவிகரமாக இருக்கும். இது கவலை மற்றும் மனச்சோர்வுகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு தடுக்கும். இதயத்திற்கு ஆரோக்கியம் கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய மொத்த சீரம் மற்றும் மோசமான கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. அதே நேரத்தில் இதனுடைய ஹைப்பர் லிமிட்டட் எதிர்ப்பு காரணமாக உங்களுக்கு நல்ல கொழுப்புடைய அளவை இந்த இதயத்துக்கு வந்து கொடுக்காப்புளி அதிகரிக்கும். மேலும் இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகள் இதயத்தை ஆக்சிஜனேற்ற அழுத்த பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். வயிற்றுப்போக்குக்கு நிரந்தர தீர்வுக்கு கொடுக்காப்புளியை நீங்கள் எடுத்துக்கலாம். கொடுக்காப்புளியில் வயிற்றினுடைய தசைகளை தளர்த்துவதன் மூலமாகவும் ஆற்றலை வழங்குவதன் மூலமாகவும் பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சி தடுக்கிறதன் மூலமாகவும் வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளை சரி செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த வயிற்றுப்போக்கு ப்ராப்ளம் வராமல் தடுக்க குணப்படுத்துகிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவன்மைகள் கொடுக்காப்புளி கொண்டிருந்தாலும் சில பக்க விளைவுகளும் கொடுக்காப்புளி இருக்கு. ஒரு சில சைடு எஃபெக்டும் இருக்கு. இப்போ கொடுக்காப்புளியினுடைய முள்ளினுடைய பட்டை சில எரிச்சல் ஊட்டக்கூடிய பொருளை கொண்டிருக்கு. இது நமது உடலினுடைய கண் தொற்று, தோல் எரிச்சல் மற்றும் ஒவ்வாமைகளை ஏற்படுத்தக்கூடும். ஸோ அதை வந்து நீங்கள் அதை பார்த்துக்கணும். அதிக புளிப்பு சுவை காரணமாக குறைவான அளவில் மட்டும்தான் நீங்கள் இந்த கொடுக்காப்புளியை வந்து சாப்பிடணும். ஸோ அதிக அளவில் நீங்கள் இந்த உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது உங்களுக்கு செரிமான பிரச்சனைகளான சைடு எஃபெக்டை ஏற்படுத்தக்கூடும். ஸோ அதனால நீங்கள் கொடுக்காப்புளி வந்து அந்த சீசனில் மட்டுமே கிடைக்குதுன்றதால அதிகமாக எடுத்துக்காதீங்க. அதுவும் உங்களுக்கு தீமைகளை தான் விளைவிக்கும். மற்றபடி நீங்கள் கொடுக்காப்புளியை போதுமான அளவுக்கு சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.